லூக்கா 11ஆம் அதிகாரம். தொடர்ந்து நாம் பர்சனல் ப்ரேயரை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடித்து வருகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் நம்முடைய திறவுகோல் வேத பகுதி. புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கம் 1-4 வசனங்கள் வாசிப்புமா எல்லாரும். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேணும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசுவிடத்தில் ஒரு சீசன் கேட்கலாம், உங்களுக்கு ஜெபம் பண்ண போதியும். அதுக்கு உதாரணமாக யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீர் எங்களுக்கு போதிங்க. இப்போ ஜெபம்னா என்னன்றதெல்லாம் நாம் பார்த்தோம். ஜெபத்தினுடைய சில பிரின்சிபிள்ஸ்லாம் பார்த்தோம். இது குறிப்பாய் தனிப்பட்ட ஜெபம், பர்சனல் ப்ரேயர். எல்லாமே பர்சனல் ப்ரேயர், சத்தமாக சொல்லுங்க. தனிப்பட்ட ஜெபம். ஜெபம் ஆரம்பிச்சிங்களா? தனிப்பட்ட இடத்துல ஜெபம் பண்ணுறீங்களா? பல வாரங்களாக பேசிட்டு வரோம். அப்போ இதை உடனே ஒபே பண்ணணும், உடனே கீழ்ப்படிக்கணும். அதுக்காக அப்போ இந்த தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பல பெனிஃபிட்ஸை தருது, நிறைய பலங்களை தருகிறது. அதில் 10 காரியம், அதில் 6 காரியத்தை, கிட்டத்தட்ட 7 காரியத்தை நாம் பார்த்தோம். கடவுள்னு சொல்கிறோம். ஒன்று, இந்த ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் நம்மை மாற்றுகிறது. முதலாவது எதை மாற்றுது? நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது. சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மளை மாற்றணும். நிறைய பேர் ஜெபம் உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையை மாற்றுகிறவர் தேவன் அல்ல, பிரச்சனையை மாற்றுகிறவர்கள் நாம தான். அப்போ தனிப்பட்ட ஜெபம் நம்மை மாற்றுகிறது. எப்படிப்பட்டவர்களாக மாற்றுதுன்னா, பிரச்சனையை மாற்றக்கூடியவர்களாக நம்மை அது மாற்றி விடுகிறது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? நம்மை பரிசுத்த ஆவியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியினுடைய நிச்சயத்தை நமக்கு தருது. எப்படிப்பட்ட நிச்சயம்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அற்புதமான உறுதியை நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் தான் தரும். அப்போ பாருங்க, தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமா தேவனோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம். நம்மளை கொண்டு போய் தேவனோட கனெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ தேவன் நம் சார்பில் இருக்கிறத உணர ஆரம்பிச்சிடும். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறார் என்பதை அறிய ஆரம்பிச்சிடும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிற அந்த தைரியமே அந்த ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஜெபம் பண்ற ஆளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தைரியம், துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். மூணாவது, இந்த தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? நம்முடைய கவலைகள், பாரங்கள் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. ஜெபம் பண்ற ஆள் கவலைப்படுறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கவலைப்படுற ஆள் ஜெபிக்கணும்னு அர்த்தம். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற ஆள் கவலைப்படவே மாட்டான். எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. பணத்தை குறித்து, வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, தேவையை குறித்து, எதை குறித்து கவலைப்படுறது? கவலைப்படுவதை நிறுத்துங்கள். எப்படி நிறுத்துறது? ஜெபம் ஆரம்பிங்க, கவலைப்படுவதை நிறுத்திடலாம். தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய கவலைகள் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. நம்ம சுமந்துகிட்டு இருக்கிற பாரங்களை இறக்கி வைக்கிற நேரமாக இந்த தனிப்பட்ட ஜெபத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கவலைப்படாது, எதை குறித்து கவலைப்படாது. கவலைதான் எல்லா வியாதிகளுக்கும் காரணம்ன்றாங்க. மன அழுத்தம் தான் எல்லா வியாதிக்கும் காரணம்ன்றாங்க. மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? நாம தேவையவே யோசிச்சுட்டு இருக்கிறது. கவலை, பணம் இல்லைன்னு கவலை, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, ஃபியூச்சரை குறித்து கவலை, இல்லை கல்யாணத்தை குறித்து கவலை, படிப்பை குறித்து கவலை, எக்ஸாம்னால பக்குன்னு நிறைய பேருக்கு இல்லை கவலை. இந்த கவலையை நிறுத்துறதுக்கு ஒரே வழி தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுவது. நான்காவது, தனிப்பட்ட ஜெபம் நம்மளை என்ன பண்ணுது? நிதானம் உள்ளவர்களாகவும் பிசாசின் தந்திரமான காரியங்களுக்கு நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. தனிப்பட்ட ஜெபம் பண்ணால் நிதானம் உள்ள ஆளாக மாறிடுறாங்க. நிறைய வசனங்கள் எடுத்து காண்பிக்க நேரம் இல்லை. போன வாரங்களில் பார்த்தோம். நிதானம் உள்ள நபர் சொல்லுங்க. நிதானம் உள்ள நபர் அவசரத்தை ஸ்டாப் பண்ணுது. வேக வேகமாக ஓடி எதையாவது ஒன்று செய்யலாம் நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுது. தனிப்பட்ட ஜெபம் நிதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. நிதானம் உள்ளவர்கள்னா வேகம் இல்லாதவர்கள் அர்த்தம் இல்லை. வேகம் இருக்கு, ஆனா இப்ப எப்படி இருக்கு? விவேகமா செயல்படுகிற நபராக மாறி விடுகிறோம் இல்ல. அஞ்சாவது, தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? நமக்குள்ளே தாழ்மையை வளர்த்தெடுக்கிறது. நம்முடைய மனப்பக்குவத்தை மாற்றி விடுகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போது நம்ம ஒன்றை காண்பிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே நான் கிடையாது, எல்லாமே நீர் தான் ஆண்டவரே அப்படின்னு நம்மை தாழ்த்த ஆரம்பித்து விடுகிறோம். சொல்லுங்க தாழ்மை. சதவீதம் சொல்லுங்க தாழ்மை.
வேதம் சொல்ற தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள ஆள் யாரு? பெருமை உள்ள ஆள்னா எப்படி அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னா, பெருமை உள்ள நபர்களை எனக்கு எல்லாம் முடியும், என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் முடியும்ன்றது நல்ல நம்பிக்கை. ஆனா தேவனே இல்லாம நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் நினைக்கிறதா பெருமை உள்ள ஆள். ஆமென். தேவனே எனக்கு தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை, தேவன் மேல விசுவாசம் எனக்கு தேவையில்லை, தேவனுக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்க தேவையில்லை அப்படின்ற நபர்கள் தான் பெருமை உள்ள நபர்கள். தேவன் சொல்றாரு, நீ என்ன சார்ந்து தாழ்மையாரு, நிதானமாரு, என்கிட்ட உன் வாழ்க்கை அர்ப்பணி, நான் உன்னை இயக்குறேன். தேவன் இயங்குகிற நபர்கள் தான் தாழ்மை உள்ள நபர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். யாரு தாழ்மை உள்ளவர்களாக மாறுகிறார்கள்? தனிப்பட்டவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். ஆறாவது, ஜெபம் என்ன பண்ணுகிறது? பின்மாறி போகிறவர்களை மறுபடி புதுப்பிக்கிறது. அதாவது பின்மாறி போனவர்களுக்காக நாம ஜெபம் பண்றதுனால அவங்க திருந்துறது இல்லை. பின்மாறி போயிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் புதுப்பிக்கிறது என்னது? அவர்களுடைய தனிப்பட்ட ஜெபம். அவங்க தேவன் பக்கம் திரும்புவது. ஆமென். அவங்க தேவன் பக்கமா திரும்ப வேண்டும். அப்பதான் அவர்கள் புதுப்பிக்கப்பட முடியும். நாம அவர்களுக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணா கூட அவங்க புதுப்பிக்கப்பட முடியாது. அவர்கள் தனிப்பட்ட விதத்துல உணர்ந்து திருந்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை சீர்கட்டு போயிட்டேன், சீர்கேடா நடத்திட்டேன், ஆண்டவரே நான் மனம் திருப்போம், என்னை உதவி செய்யும், என்னை இந்த பாவத்திலிருந்து இந்த பலவீனத்தை விடுதலையாக்கும்னு யார் தனிப்பட்ட விதத்தில் தேவனோட ஐக்கியம் கொள்கிறார்களோ, அந்த உணர்வு உள்ளவர்களாக திருந்த முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் உதவி செய்ய முடியும். நாம தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள சரி பண்ணிடலாம்னா அது ஈஸியா போயிருமே. அந்த நேரத்தில் திருந்த மாதிரி இருப்பாங்க, அப்புறம் திருந்த மாட்டாங்க. அவர்கள் உணராத பட்சத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சரி, 6 காரியம். 7வது காரியத்தை போன வாரம் பார்த்தோம். ஜெபம் தவறான புரிந்து கொள்ளுதலை சரி பண்ணுகிறது. சரி, 8வது இன்றைக்கு பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 8, 9, 10 3 காரியத்தை கடகடன் பார்ப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ளே ஒரு அற்புதமான எழுப்புதலை கொண்டு வருகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற நபருக்குள்ளே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல். சொல்லுங்க சத்தமா, எழுப்புதல். சத்தமா சொல்லுங்க, எழுப்புதல். இதுதான் எழுப்புதலா? இன்னும் சத்தமா சொல்லுங்க, எழுப்புதல். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க எல்லாம் நிறைய பேர். ஆண்டவரே, தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரும். இல்லைங்க, தேசத்துல எழுப்புதல் வர்றது ரொம்ப லேட்டாகும். தேசத்துல எழுப்புதல் வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த நபருக்குள்ள எழுப்புதல் உண்டாக வேண்டும். அந்த நபருக்குள்ள ஒரு நபருக்குள்ள எழுப்புதல் உண்டாகலைன்னா தேசத்துக்குள்ள எழுப்புதல் வர வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, தேசத்துல இல்ல, எனக்குள்ள எழுப்புதல். சொல்லுங்க, எனக்குள்ள எழுப்புதல். நமக்குள்ளே எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், நான் எழும்ப வேண்டும் என்றால், நான் உணர்வுள்ளவனா வேண்டும் என்றால், நான் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தீவிரப்பட வேண்டும் என்றால், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். நான் எழும்ப வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற நபருக்கு தான் தேவன் இடைபட ஆரம்பிக்கிறார். அவனுக்குள்ள தரிசனங்களை தருகிறார், திட்டங்களை தருகிறார், ஐடியாக்களை தருகிறார், தயவுகளை தருகிறார், பணத்தை தருகிறார், உதவிகளை தருகிறார், அவனுக்கு தேவையான சகலவற்றையும் தருகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் பல சமயங்கள் எனக்கு பணம் வந்தா சரி பண்ணிடுவேன், அது வந்தா சரி பண்ணிடுவேன், இது வந்தா சரி பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகாம எதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதா? எனக்குள்ள ஒரு எழுப்புதல். சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு எழுப்புதல். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு எழுப்புதல். நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். பாருங்க, சாதித்த எல்லாருமே தங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள், தங்களுக்குள்ள பற்றி எறிந்தவர்கள். சொல்லுங்க, பற்றி எறிந்தவர்கள். சத்தமா சொல்லுங்க, பற்றி எறிந்தவர்கள். தங்களுக்குள்ள பற்றி எறிந்தவர், தங்களுக்குள்ள ஆசைகள், விருப்பங்கள், தரிசனங்கள், கனவுகள், நோக்கங்கள், இது இப்படி வாழணும், இப்படி செய்யணும், இப்படி காரியங்களை பண்ணணும், இந்த காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை பற்றி எரிய செய்தவர்களால தான் தேசம் சந்திக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? இன்னும் நீங்க எழும்பல. எழுப்புதல் என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒரு வார்த்தை, வித்தியாசமான ஒரு அனுபவம். அது அப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையவே கிடையாது. எழுப்புதல்ன்ற வார்த்தை பைபிள்ல கிடையவே கிடையாது. ஆனா எழும்பினார்கள்,
எழுப்பினார்கள். தனிப்பட்ட விதத்தில் எழுப்பினார்கள். தேவனுக்காக வைராக்கியமா எழுப்பினார்கள். ஒரு நபரை பாதித்தது. ஒரு நபர் பாதிக்கப்படுகிறார். அந்த நபர் மூலமாக ஒரு தேசத்தை தேவன் சந்திக்கிறார். ஒரு நபர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த நபர் மூலமாக தேசத்தை தேவன் சந்திக்கிறார். ஒரு நபருக்குள்ள அக்கினி போடப்படுகிறது. அந்த நபர் மூலமாக. அதுக்கு பிறகு எழுப்புதல். ஒரு நபருக்குள்ள பற்றி எறிய வேண்டும். ஹலோ, ரொம்ப டீப். ஒரு நபருக்குள்ள ஒரு கிளர்ச்சி, ஒரு புரட்சி. ஒரு நபருக்குள்ள ஏசுங்கிற ஒரு நபர் எக்ஸாம்பிள் வச்சுங்க. அந்த ஒரு நபர் தீயா பறக்கிறாரு, தீயா போறாரு. எங்க போனாலும் லேகியம் நிக்க மாட்டேன்றா. எங்க போனாலும் பிசாசு ஓடுது. எங்க போனாலும் வியாதி சரியாகுது. சாதாரணமாகாது. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க என் மூலமா வியாதி சரியாகணும்னு விரும்புறீங்களா? உங்க மூலமா செத்து போன உயிரோட எழுமுன்னு விரும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. என் மூலமா செத்து போன உயிரோட எழுமுன்னு நான் விரும்பினா இல்லையா? நீங்க விரும்புறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த விருப்பம் எங்கிருந்து செயல்பாட்டுக்கு வரும்? எங்கிருந்து செயல்பாட்டுக்கு வரும் தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு அனல், உங்களுக்குள்ளே அந்த ஆசை, அந்த விருப்பம் பற்றி எரிகிறதாய் மாற வேண்டும். அதுக்கான தேடல், அதுக்கான ஞானம், அதுக்கான அர்ப்பணிப்பு, அதுக்கான டெடிகேஷன், அதுக்கான சகலவற்றுக்குள்ளும் நீங்கள் கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பத்தான் அந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிக்கும். இயேசுங்கிற ஒரு நபர் ஒரு முடிவோட இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு முடிவோட இருக்கிற ஆளுக்குள்ளதான் எழுப்புதல் வரும். சொல்லுங்க, ஒரு முடிவோட இருக்கணும். சத்தமா சொல்ல மாட்டேன். ஒரு முடிவோட இருக்கணும். சொல்லுங்க, ஒரு முடிவோட இருக்கணும். என்ன முடிவு? என்ன முடிவு? என்ன முடிவு? என் தேசத்துல இது இருக்க விட மாட்டேன். இயேசுடைய முடிவெல்லாம் சொல்றேன் பாருங்க. என் தேசத்துல பாவம் இருக்க விட மாட்டேன். நான் இருக்கிற உலகத்துல பாவம் இருக்கக்கூடாது. நான் இருக்கிற உலகத்துல சாபம் இருக்கக்கூடாது. நான் இருக்கிற உலகத்துல வியாதி இருக்கக்கூடாது. நான் இருக்கிற உலகத்துல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா பிசாசு இருக்கணும். என்ன மாதிரி முடிவுகள் பாருங்க. இதெல்லாம் இயேசு எடுத்த முடிவுகள். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா பிசாசு இருக்கணும். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா பில்லி சூனியா இருக்கணும். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அப்படின்ற முடிவுகள். ஒரு புரட்சிகரமான முடிவு, புரட்சிகரமான எண்ணங்கள், புரட்சிகரமான ஆசைகள், புரட்சிகரமான விருப்பங்கள். நான் சொல்றேன், சராசரி வாழ்க்கை வாழ்றதுக்காக நீங்க நான் வரல. ஒரு எழுப்புதலை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. தனிப்பட்ட ஜபம். தனிப்பட்ட ஜபம்ன்றது சும்மா இந்த பாரம்பரிய ஜபம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜபம் ஏதோ மத ரீதியான ஜபம் இல்லை. சும்மா இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லிட்டு போறது இல்லை. தனிப்பட்ட ஜபம் ஏதோ பாரம்பரியமா என்ன நடக்குதுன்னா, பாரம்பரியங்களை பின்பற்றவர்கள் எல்லாருமே பண நோக்கத்தோட காரியங்களை செய்யறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா தனிப்பட்ட விதத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி அதுக்குரிய காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே தேசத்தில் சாதனையாளர்களாக, புரட்சிகரமானவர்களாக வாழ்ந்தார்கள். சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு ஆமை. ஹல்லேலூயா. நான் சொல்ற ஒரு எழுப்புதலை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது என்னது? தனிப்பட்ட ஜெபம், பர்சனல் பிரேயர், தேவனோடு கான்வர்சேஷன், தேவனோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ற நேரம், உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனோடு நீங்கள் பேசுகிற நேரம், தனிப்பட்ட ஜெபம். அப்பதான் ஆண்டவர் கனவுகளை போடுறார், தரிசனங்களை போடுறார், திட்டங்களை போடுறார், யோசனைகளை போடுறாரு. இவனை வச்சு என்ன பண்ணலாம் கர்த்தர் பார்க்கிறார். தனிப்பட்ட ஜெபம் பண்ணுகிற நபரை கர்த்தர் அனலைஸ் பண்றாரு. இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க, நான் சொல்றேன், ஒரு வேலைக்கு போறதுக்காக, ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்காக, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்காக நீங்கள் நான் இங்க இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெற்றோராக இருப்பதற்காக நீங்கள் நான் இங்க இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குடும்பம் என்று சொன்னாலே கிரேக்க எபிரேய வார்த்தை நேச்சுரல் நடத்தும். நேச்சுரலா நடக்கும். இதெல்லாம் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி குடும்பத்தை நடத்தணும் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இல்லை. நாம அதெல்லாம் நேச்சுரலா நடக்கும். ஆனால் நாம் நமக்குள்ளே பற்றி எறிவது என்பது அந்நேச்சுரல். அது இயற்கை கிடையாது. அது முற்றிலும் புரட்சிகரமானது. ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். இத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க. தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது. தேவனோடு டிஸ்கஸ் பண்ற நேரம் அது. தேவன் தனிப்பட்ட ஜெபம் உள்ள நபரை சிந்திக்கிறார். இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம், இவனுக்குள்ள என்ன ஐடியா தரலாம், இவன் எப்படி மூவ் பண்றான் கர்த்தர் பார்க்கிறாரு. இவன் எப்படி மூவ் பண்றான், அடுத்து என்ன பண்ணுவான், இதை அவனுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவான், இதை அவனுக்கு தந்தா என்ன பண்ணுவான், இவனை நம்பலாமா, எல்லாவற்றையுமே அனலைஸ் பண்ற நேரம். அந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க் நமக்குள்ள தேவன் போடுறார். ஒரு ஆசையை போடுறார், ஒரு திட்டத்தை போடுறார். நான் சொல்றேன், உங்களுடைய டைரக்ஷன் ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த இடத்துல திரும்புறீங்கன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை நோக்கி நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பின் வரும் நூற்றுக்கணக்கான சந்ததிகள், தலைமுறைகள் அந்த பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20.
எடுத்துட்டீங்களா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு எபேசியர் 1:20 என்ன சொன்னோம்? 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. இங்க பாருங்க வாசிப்பேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகம். வேண்டிக் கொள்வதுன்னா என்னது? நாம் வேண்டிக் கொள்கிறதுனா என்னது? நாம கேட்கறது. என்ன கேட்குறீங்க? ஏதோ கேட்குறீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஏதோ ஒன்று கேட்குறோம். அப்புறம் நாம் ஒன்று கேட்குறோம், நாம் ஒன்று நினைக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்று கேட்குற, நீ ஒன்று நினைக்கிற, நான் என்ன பண்றேன்? மிகவும் அதிகமாக வேலை செய்யறேன். என்னது? மிகவும் அதிகமாக வேலை செய்யறேன். நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய், நீ நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நான் வேலை செய்யறேன்றாரு. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? நாம் வேண்டிக் கொள்றது கொஞ்சம், நாம நினைக்கிறது கூட கொஞ்சம், ஆனால் அவர் கிரியை செய்யறது மிகவும் அதிகம். அதிகம் இல்லை, மிகவும் அதிகம். சொல்லுங்க, அதிகம் கிடையாது, மிகவும் அதிகம். இது எங்க நடக்குதான்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்க எங்க? ஓ லார்ட், நமக்குள்ளே கிரியை செய்கிற தெய்வம். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அவர் நமக்கு செய்வார்னு சொல்லல. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அவர் நமக்கு செய்வார்னு சொல்லல, கொடுப்பார்னு சொல்லல. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நமக்குள்ளே மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை, அதுதான் நமக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருகிறது. தட்டி எழுப்புது. ஒரு பெரிய நோக்கத்துக்கென்று நம்மை ஒரு என்ன சொல்றது, தூசிலிருந்து புழுதிலிருந்து தட்டி மேல வர வைக்குது ஒரு வல்லமை. நாம் வேண்டிக் கொள்றது கொஞ்சம், நாம நினைக்கிறது கொஞ்சம். நாம ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்காக நம்முடைய ஒரு சராசரி வாழ்க்கைக்காக நாம வேண்டிக் கொள்றோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்வது என்பது நம்முடைய தேசத்திற்காக, உலகத்திற்காக, அவருடைய நோக்கத்திற்காக, பிரம்மாண்டமான திட்டத்திற்காக. எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை, அந்த வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து, அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும் போது என்ன நடக்குது? புத்திக்கு எட்டாத தரிசனங்கள், புத்திக்கு எட்டாத கனவுகள், புத்திக்கு எட்டாத நோக்கங்கள், புத்திக்கு எட்டாத காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக நமக்குள்ள அந்த ஆசைகளும் விருப்பங்களும் வெளியே வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைக்கிறோம் ஒரு காலேஜ் படிச்சா போதும் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள என்ன கிரியை செய்து? ஒரு பெரிய காலேஜை திறக்கிற மாதிரி கிரியை செய்து. கை தட்ட மாட்டேன்றீங்க. நாம நினைக்கிறது ஒரு காலேஜ்ல படிச்சா போதும், ஒரு டிகிரி வாங்கினா போதும். கர்த்தருடைய வல்லமை உள்ள கிரியை செய்யும் போது என்ன புரட்சி வெடிக்குது? ஒரு கல்லூரியை உருவாக்குகிற புரட்சி வெடிக்குது. இருக்கிறீங்களா? ஆமென். நாம நினைக்கிறது கொஞ்சம், நாம வேண்டிக் கொள்றது கொஞ்சம், நம்ம தேவையை கேட்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வது அவருடைய வல்லமையின்படி கிரியை செய்கிறார். ஒரு வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யுது. இந்த வல்லமை கனவுகளை தருகிறது, நோக்கங்களை தருகிறது, ஆசைகளை தருகிறது, விருப்பங்களை தருகிறது. இதெல்லாம் எங்க நடக்குது? பர்சனல் பிரேயர்ல தான் நடக்குது. தனிப்பட்ட ஜெபம் உள்ள நபருக்குள்ளே ஒரு விசித்திரமான ஆசைகள் உருவாகிறது, விசித்திரமான நோக்கங்கள் உருவாகுது. தனிப்பட்ட ஜெபம் உள்ள நபருக்குள்ளே ஒரு சராசரி வல்லமையை காட்டிலும் ஒரு மிகவும் அற்புதமான ஒரு வல்லமை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீங்க ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சா போதுன்னு பாக்குறீங்க. நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்குகிற ஆளா அந்த வல்லமை கிரியை செய்கிறது. கை தட்ட மாட்டேன்றீங்க. ஆமா, நீங்க ஏதோ ஒரு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போனா போதுன்னு பாக்குறீங்க. ஆனா உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை என்ன தெரியுமா? அந்த வல்லமை கிரியை செய்கிறது பாருங்க. அதன்படி அவர் செய்ய வல்லவர்னு போட்டிருக்கு. வசனத்தை பாத்தீங்களா? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய வல்லவர் எதுக்குன்னா, நீ கேட்கறத கொடுக்கறதுக்கு அவர் தேவையில்லை. ஹலோ, மனைவி கேட்கறத கொடுக்கறதுக்கு புருஷன் இருந்தா போதும். ஆமாவா இல்லையா? மனைவி கேட்கறத கொடுக்கறதுக்கு புருஷன் இருந்தா போதும். ஆனால்
கர்த்தர் எதுக்கா இருக்கிறார்னா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய இருக்கிறார். சொல்ல மாட்டேன்றீங்களே, நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை. சொல்லுங்க, ஒரு வல்லமை. சரி, இப்படி சொல்றேன், ஒரு கார் வாங்கிட்டீங்க, அந்த காரு வாங்கிட்டீங்கல்ல, அந்த கார்ல கியர் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எத்தனை கியர் இருக்கும்? 4 கியர் இருந்தது முதல்ல, இப்போ 5 கியர் இருக்கு, சில கார்லாம் 6 கியர் இருக்கு பாருங்க. காரை வாங்கிட்டு நீங்க உள்ள ஓடணுமா? நீங்க ஓடணுமா? ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஓடுறது உங்க வல்லமை. ஆனா 6வது கியர்ல 5வது கியர்ல போட்டீங்கன்னா காரு நடக்குமா, ஓடுமா? பறக்கும் சார். அது சொல்லுங்க, பறக்கும். அதை பறக்க வைக்கிறது எது? அதற்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. கை தட்ட மாட்டேன். அதுக்குள்ள கிரியை செய்கிற, அதுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை என்னது? அந்த பெட்ரோலோ, அந்த இன்ஜினோ, அந்த கேஸோ, அந்த டீசலோ, ஒரு கீரை போட்டீங்கன்னா நான் கேட்குறேன், நீங்க ஓடுற வேகமும் 5வது கீர்ல போகிற வேகமும் ஒன்னாவா இருக்கு? அதுதான் நான் சொல்றது, அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்க ஓடணும்னு பாக்குறீங்க, தேவன் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய வச்சு பறக்க வைக்கணும்னு பாக்குறாரு. ஓ லார்ட், பறக்க வைக்கணும்னு பாக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நான் வேகமா ஓடணும், நான் வேகமா ஓடணும்னு. ஆனா கட்டத்துல ஒன்ன ஒரு அளவுக்கு தான் நான் ஓட வைக்க முடியும். ஆனா உனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்ய வைத்தால் நீ பறக்க ஆரம்பிச்சுடுவ. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக நீங்க நான் அழைக்கப்படலை. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை, அசாதாரணமான கட்டமைப்புகளை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு, கிரியை செய்கிறது சொல்ல, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை அளவுக்குட்படுத்த முடியாது. அவருடைய வல்லமையை நாம கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய வல்லமையை வச்சு நம்மளை இயக்குவது என்பது அவருடைய வல்லமை உள்ளதான் இயக்க முடியும். சாதாரணமா இயக்க முடியாது. நம்மளை சாதாரணமா இயக்க முடியாது. அவருடைய வல்லமையின்படி அவர் இயக்குகிறார். ஆமென். அங்கதான் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது, அங்கதான் எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கிறது. நான் சொல்ல பர்சனல் பிரேயர், இந்த பர்சனல் எழுப்புதலை கொண்டு வருகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது. உங்களை முடக்கி போட முடியாது. உங்களுக்குள்ள புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள பாடல்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இசை வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள தேசத்திற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பார். சாதாரணமா உங்களால ஒரு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று செய்யறதுக்காக நீங்க அது சராசரியான ஒரு வல்லமை கிரியை செய்யும். அது புரட்சியை வெடிக்க வைக்கும். ஆமென். ஆமென். புரட்சியாளர்கள்லாம் அப்படிதான் எழுப்புனாங்க. அதான் எழுப்புதல். புரட்சியாளர்கள்லாம் அப்படிதான் எழுப்புனாங்க. சராசரி குடும்பத்திலேருந்து எப்படி ஒரு டாக்டர் எழும்ப முடியும்? ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து எப்படி ஒரு வக்கீல் எழும்ப முடியும்? டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஹிஸ்டரி சொல்லுது, அவர் வந்த பின்னணி ரொம்ப மோசமான பின்னணி. ஆனால் உலகத்துக்கான சட்டத்தை இயக்கக்கூடிய சகல ஆற்றலும் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, பிறப்பையும் முடிவையும் யோசித்து பாருங்க. பிறப்பையும் முடிவையும் யோசித்து பாருங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். பின்னணியும் முடிவையும் யோசித்து பாருங்க. நாம பல சமயங்களை எங்க தேங்கிறோம்னா நம்முடைய பிறப்பிலே தேங்கிறோம். சார், நான் என் குடும்பம் இப்படி சார், நம்ம இப்படிதான் சார், அப்படிதான் சார், அவ்வளவுதான் சார் நம்ம தேங்கிறோம். நமக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறவைகள் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த பர்சனல் பிரேயர், நான் சொல்றேன், ஒரு பெரிய வெடித்து சிதறக்கூடிய புரட்சியை உள்ள கொண்டு வந்தே தீரும். சாதாரண எல்லாருமே. நான் நேற்றைக்கு ஒரு சின்ன ஒரு இதில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்தேன். ரொனால்டுன்ற ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய இதை நான் ஸ்டேட்டஸில் கூட வச்சேன். ரொனால்டுன்ற மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர். அந்த பேரை சொன்னாலே ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நடிக்கணும், அந்த அளவுக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயர். அவர் அந்த துவங்கும் போது கார்த்தி மாதிரி இருக்காப்புல, சின்ன பையன் போட்டோ போடுறாங்க. துவங்கும் போது, இந்த ஃபுட்பால் விளையாட துவங்கும் போது அவங்க அப்பா சொன்னாராம், செருப்பு போடாம விளையாடு,
அப்பதான் உணர்வு திறன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். பின்னால அவர் வளர்ந்து வர நாட்கள்ல தான் புரிஞ்சுக்கிட்டாராம். அப்படி சொல்ற காலத்துல அவங்க அப்பாவால செருப்பு வாங்கி கொடுக்கறது கூட காசு இல்லையா. அதை மறைக்கிறதுக்கு அவர் சொன்னாராம், செருப்பு இல்லாம விளையாண்டாதான் உணர்வு திறன் அதிகமா இருக்கும். அப்புறம் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயரா வெளியே வந்து ஒரு 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 தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர்னு அறிவிக்கும் போது இவர் அழுதான். அந்த அழுவதை அவர் நன்றி தெரிவிப்பதற்காக அழுகிறாருன்னு போட்டிருந்தாங்க போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நான் நன்றி தெரிவிப்பதற்காக அழல, இந்த வெற்றியை கொண்டாட என் தகப்பன் கூட இல்லையேன்னு அழுதேன் அப்படின்னு போட்டிருந்தார். ஏன்னா அன்னைக்கு வந்து உணர்வு திறன் அதிகமாகும்னு சொல்லி செருப்பு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையை மறைச்சிருந்தாரு. இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கும் போது எங்க அப்பா பார்க்க இல்லையேன்னு நான் அழுதேன் அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ ஸ்டேட்டஸ்ல அது இருக்கு, நீங்க ஆனா படிச்சு பாருங்க தெரியும். எதுக்கு சொல்ல வரேன், பின்னணி என்னன்றது முக்கியம் இல்லை, எங்க இருந்து வந்தோன்றது முக்கியம் இல்லை, எங்க பிறந்தோன்றது முக்கியம் இல்லை. மாட்டுக்கொட்டாயில பிறந்த ஒரு பையன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, செத்தவனை உயிரோட எழுப்புறாரு, பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்களை விடுதலையாக்குறாரு, குருடனை சுகமாக்குறாரு, குஷ்டரோகியை சுகமாக்குறாரு. அவருக்குள்ளே உண்டான புரட்சியை எண்ணி பாருங்கள். அவருக்குள்ளே உண்டான அந்த ஸ்பார்க், அந்த ரெவல்யூஷன், அந்த வெடித்து சிதறுகிற புரட்சியை எண்ணி பாருங்கள். எங்க இருந்து வந்தீங்க, யார் நீங்க, என்ன ஜாதி, என்ன இனம், என்ன நிறம், என்ன பணம், டோன்ட் மைண்ட் தட். அது பிரச்சனையே கிடையாது. பகல் கேட்டு அது பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்படி உட்காந்துக்கிட்டு சொல்ற வரைக்கும் பிரச்சனை தான். நல்லா சொல்லணும், பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனை இப்படி சொல்லணும். புட்டிக்கிற பீரியட் அவன் வழி எழுப்புதல் வருதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல, பிரச்சனையே கிடையாது. உங்களால் என்ன முடியாது என்பது பிரச்சனையே கிடையாது. உங்களால் என்ன முடியும் என்பது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது, நினைக்கிறது அளவிற்குட்பட்டது. கொஞ்சம் உங்க புத்திக்கு எட்டல, உங்க அறிவுக்கு எட்டல. அதனாலதான் நான் இதை குறித்து கவலைப்படுறது இல்லை. என்ன சார் சேர்லாம் காலியா அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இது என் முடிவு இல்லை. சத்தமா சொல்லுங்க, இது என் முடிவு இல்லை. ஆமா, இது என் ஃபைனல் கிடையாது. இது அல்ல என்னுடைய முடிவு. இதோட முடிக்க போறது இல்லை. கொட்டாயில மாட்டு கொட்டாயில பிறந்தோம்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? இல்ல, முடிவு வேற லெவல்ல இருக்குது. சொல்லுங்க, முடிவு வேற லெவல்ல இருக்குது. புரட்சிகரமான எழுப்புதல். அதோட பர்சனல் பிரேயர் உங்களை வந்து வேற ஆளா மாத்திடும். வேற கனவுகள், வேற ஆசைகள், வேற விருப்பங்கள், வேற 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 கேரக்டர், வேற டெடிகேஷன், வேற மாதிரி மாத்திரும். அப்புறம் கேட்பாங்க, யார் பெத்த பிள்ளை அது, அவருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. அதுதான் சார், அது அவருக்கு இவருக்கு சம்பந்தம். ஆமா, புள்ள தகப்பன் 8 அடி பாய்ந்தா புள்ள 16 அடி பாயிரதெல்லாம் உண்மைதான், அது உண்மைதான். ஆனா சார் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. ஆமா, அங்க அப்படி பேசப்படும் போதுதான் இவருக்குள்ளே ஒரு ஏதோ ஸ்பார்க் கிளம்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு, அந்த ஒரு புரட்சி உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இல்லையா? உயிரோட தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்யறது சாதாரணமா செய்ய மாட்டாராம். அந்த வல்லமை கிரியை செஞ்சா அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த எழுப்புதல் உண்டாகும் போது அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நம்மள நினைச்சே பார்க்கல, இப்படியெல்லாம் ஒரு சபையை நடத்துவோம், இப்படியெல்லாம் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்படியெல்லாம் ஆசீர்வாதமா இருப்போம் நினைச்சே பார்க்கல. ஏதோ வல்லமை கிரியை செய்து. சொல்லுங்க, ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்து. சத்தமா ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்து. சொல்லுங்க, ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்து. ஒரு வல்லமை உங்களை தொட வேண்டும். ஒரு வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஒரு வல்லமை உங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு வல்லமை உங்களை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களை இயக்கிக் கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பர்சனல் ப்ரேயர். அதால் மட்டும்தான் முடியும். தனிப்பட்ட ஜபம் தான் தூங்க விடாது. அப்துல் கலாம் சொன்னார்ல, தூங்கும்போது வருவதில்லை கனவு, ஒருவனை தூங்க விடாமல் செய்வதற்கு பேர் தான் கனவு. நாம யாழா இருக்காரு பாருங்க, அவர் இருந்தா நின்று உயிரோடு இருந்தாலும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பாருங்க. ஐயா தொட்டு ஆசீர்வதிங்க. தூங்க விடாமல் செய்வதற்கு பேர் தான் கனவு. நம்ம கனவுனாலே தூங்கும்போது வர்றது அதான் கனவு நினைக்கிறோம். இல்லை, தூங்க விடாமல் பண்றதுக்கு ஏதாவது தூங்க விடாமல் பண்ணுதான் ஏதோ சில காரியங்கள். அதான் கனவு, அதான் ஆசை, அதான் விருப்பம்.
அதான் உங்களை குறித்த கடவுளுடைய பிளான். 9 லூக்கா 22 திருப்புங்க. தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பாதுகாக்கிறது. சாரி, மத்தேயு 26 திருப்பு சீக்கிரம் முடிப்போம். மத்தேயு 26 41 நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பாதுகாக்கிறது. தனிப்பட்ட ஜெபம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, சோதனை, டெம்டேஷன். நிறைய பேர் சோதனையில் விழுந்து போகிறார்கள். சோதனையில் விழுந்து போவது வேற, சோதனைக்கு உட்பட பண்ணுவது வேற. சோதனையில் மாட்டிக்கொள்வது வேற, சோதனையில் விழுந்து போவது என்பது வேற. வாசிங்க 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ எனக்கு மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. பாருங்க, ஆவியும் மாம்சத்தையும் பிரிச்சு பாருங்க. ஆவி மனுஷன் ரொம்ப உற்சாகமா இருக்கலாம். பாருங்க எவ்வளவு வெறியோட பேசுறோம் இல்ல, இது ஆவி உற்சாகமான ஆவி இல்ல. ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. இங்க இருந்து இங்கதான் கத்த முடியுது, இங்க இருந்து எங்க கத்த முடியாது, பிரசவாகத்துக்கு கத்த முடியாது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகமா இருக்கு. பிரசவாகத்துக்கு இல்ல, அமெரிக்காவுக்கே கத்தி சொல்லணும்னு தோணுது. ஆனா ஆவி உற்சாகமா இருக்கிற அளவுக்கு எது உற்சாகமா இல்ல? மாம்சம் உற்சாகமா இல்ல, மாம்சம் பலவீனம் உள்ளதா இருக்குது. நீங்க பாருங்க, இது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இல்ல, ஆவிக்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரீரம் அது, ஆனா மாம்சம் போட்டிருக்குது. அது என்னதுன்னா நம்முடைய பலவீனமான குணங்கள், பலவீனமான சுபாவங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பலனும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பலவீனமும் இருக்குது. அந்த பலவீனமான சுபாவம் உள்ளவர்களாகவே இருக்கிறபடியால் அதை சரி பண்றதுக்காக அந்த நபர் போராடி கொண்டிருக்கிறபடியால் அந்த நபர் எங்க இருக்கணும்னா ஒரு பாதுகாப்புக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும். புரிதலுங்கிறது ஒரு பாதுகாப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நபரை வெளியில விட்டுறக்கூடாது. அந்த நபர் சோதனைக்கு உட்பட பண்ணிவிடக் கூடாது. அதுதான் பைபிள் சொல்லுது. சோதனை வந்துடக்கூடாது, சோதனை வராம பார்த்துக்கணும். சோதனை வராம பார்த்துக்கிறது எப்படி? சோதனையே வராம பார்த்துக்கிறது எப்படி? அது ரொம்ப கஷ்டம் இல்ல. உதாரணத்துக்கு வெளியே போனாலே என் நண்பர் ஒருவர் இருக்கிறாரு, அந்த நபரை பார்த்தனாலே நான் தண்ணி அடிப்பேன், நான் சிகரெட் பிடிப்பேன், நான் ஒரு கெட்ட பழக்கத்தை செய்வேன் அப்படின்னா அப்படித்தானே நாம என்ன பண்றோம்? அவங்க கூட சேராதன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைக்கு உட்பட பண்ணாம அந்த நபரை என்ன செய்யணும்? பாதுகாக்கிறோம். சரி, இப்படி இந்த பாதுகாக்கிற வேலையை 24 மணி நேரமும் நாம செய்ய முடியாது, ஒரு நபர் செய்ய முடியாது. அப்போ அந்த நபர் பைபிள் பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை ரவி பிரதர் பாதுகாக்கணும். அப்படியா சொல்லிருக்கு? அப்படி சொல்லல. பாருங்களேன், வசந்த வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதான் அர்த்தம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அர்த்தம். இதை பாதுகாக்க என்ன செய்யணும்? நம்மள ஒன்று, நம்முடைய பலன் என்ன, நம்முடைய பலவீனம் என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்முடைய பலன் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன. இரண்டாவது, நம்முடைய பலவீனம் எப்பொழுது நம்முடைய பலத்தை டாமினேட் பண்ணுதுன்றதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனம் நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது, நாம தான் அதை டாமினேட் பண்ணணும். மூன்றாவது, நாம் பலவீனன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, நான் பலமுள்ளவன்றதை ஒத்துக்கிறது ரொம்ப ஈஸி. நான் பலவீனன் ஒத்துக்கணும். நான் பலவீனன் தான், நான் அந்த விஷயத்துல பலவீனன், நான் அந்த காரியத்துல பலவீனமா தான் இருக்கிறேன். நான் அங்க போய் அந்த நபரை பார்த்தாலே விழுந்து போவேன் சார். நான் பலவீனன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, பலவீனம் என்பதை ஒத்துக்கொள்வது மட்டும் இல்ல, நான் என்னுடைய பலவீனத்தை மறைக்க முயற்சி எடுக்காமல் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? அந்த நண்பர்கிட்ட போகாதீங்க, பேசாதீங்க, தெருவுக்கே போகாதீங்க, வேலைக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லல. பர்சனலா பிரேயர் பண்ணுங்க, தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்க. ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க? ஏனென்றால் நீங்கள் ஒரு இடத்துல உற்சாகமா இருக்கிறீர்கள், ஒரு இடத்துல பலவீனமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள உற்சாகம் இருக்குது, உங்களுக்குள்ள பலவீனம் இருக்குது. எந்த நம்பரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. உங்களுக்குள்ள பலவீனம் இருக்குது, உங்களுக்குள்ள உற்சாகம் இருக்குது. என்ன உற்சாகம்? நான் இனிமே அதை செய்ய மாட்டேன், இனிமே அப்படி வாழ மாட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன், இனிமே அப்படி நடக்க மாட்டேன். இந்த உற்சாகம் இருக்குது. ஆனா அப்படித்தான் நடக்கிறீங்க, அப்படித்தான் செய்றீங்க, அப்படித்தான் காரியங்கள் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க மிஸ் பண்றீங்கன்றாரு. பர்சனல் பிரேயர்ல மிஸ் பண்ணிடுறீங்கன்றாரு. எஸ், அப்படியே சொல்றேன். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம். சோதனைக்கு உட்படுவது என்பது வேற, சோதனையில விழுந்து போவது என்பது வேற. சோதனையில விழுந்து போவதுதான் தோல்வி. சோதனைக்கு உட்படுவது என்பது நாம் சோதனையில் விழுந்து போவதற்கு ஆரம்பமாக இருக்கிறது, துவக்கமாக இருக்கிறது. இதனை பேர் ஆமென் சொல்லுங்க. தவிர்ப்பதற்கு பேர் சொல்றாரு, தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. 26:41 மேல பாருங்க. பின்பவர் 40 பின்பவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கூட்டு போறாரு, ஜெபம் பண்ண வாங்கப்பான்னு கூட்டு போன தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க, என் கூட 1 மணி நேரமா விழித்திருக்க கூடாதா? ஏன் 1 மணி நேரமாவது? ஏன்னா அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிட்டு போறாங்க, என் கூட இருக்க முடியாது. நீங்க 1 மணி நேரமா விழித்திருக்க கூடாதா? அடுத்த வார்த்தை தான் சொல்றாங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஆனா நீங்க மாட்டிக்குவீங்க. உங்க லைஃப் அப்படியே மாட்டிக்கும். நான் போனதுக்கு அப்புறம் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் முழு முழியத்துக்காக. நீங்க மாட்டிக்காதீங்க. பர்சனலா ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். ஆமென். கடைசியாக ஜெபம் பிசாசை வீழ்த்துகிறது. ஜெபம் பிசாசை வீழ்த்துகிறவர்களாக நம்மை எப்போதும் மாற்றுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம், திருப்பிகளோ லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32. லூக்கா 22, 31, 32. இதுவும் பேதுருவிட்ட தான் இயேசு சொல்றாரு. 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க, உங்களை சாத்தான் சுலகுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். என்ன அர்த்தம்? இது ஜெபம் என்ன பண்ணுது? தனிப்பட்ட விதத்தில் விழித்திருந்து ஜெபம் மாட்டீங்களான்னு கேட்டாரே மத்தேயுல, அதே கண்டினியூஷன் தான் இது. ஜெபம் என்ன பண்ணுது? பிசாசை வீழ்த்துகிறவர்களாக மாற்றுகிறது. பிசாசை வீழ்த்துகிறவர்களாக நம்மை எப்போதும் இருக்க பண்ணுகிறது. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு பவுல் சொல்றாரு. பிசாசுடைய தந்திரங்களை நாம் ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறது. பாருங்க, இங்க பேதுருட்ட சொல்றாரு இயேசு, பிசாசு உன்னை வந்து என்ன செஞ்சிருக்கான்னா சுலகினால் போட்டு புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படி புடைக்க போறான்? பேதுருவை தான் பிடிச்சான். பாருங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் தெரியுமான்னு கேட்டான். ஒரு போர்ச்சவன் வந்து கேட்கும்போது அவனை தெரியாது, அவனை அறியேன் அப்படின்னு அறியன்னு சத்தியம் மனம் சபிக்கவும் தொடங்கினான். இயேசுவே எனக்கு தெரியாதுன்ட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனை. தேவனை விட்டே போற அளவுக்கு, ஊழியத்தை விட்ட போற அளவுக்கு, கடவுளுடைய சித்தத்தை விட்டு ஓடுற அளவுக்கு பிசாசுடைய சோதனையை பிசாசு அவனை வீழ்த்த பார்த்தான். ஆனா ஒரு கட்டத்துல தனிப்பட்ட விதத்துல அவன் மனம் திரும்பின காரியம், ஜெபித்து ஒப்பு கொடுத்த காரியம் பிசாசு வீழ்த்துகிறவனாக மாற்றி விட்டது. சொல்றாரு 32. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்படு, நீ மனம் திரும்பு, நீ காயத்திலிருந்து வெளியே வா, சுகமாக குணப்படு, அப்புறமா நான் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துறவனாக மாற்றுகிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு 3 காரியம். ஜெபம், தனிப்பட்ட ஜெபம். எல்லாம் பார்த்தோமா? தனிப்பட்ட ஜெபம். தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? ஒரு அற்புதமான எழுப்புதல் நமக்குள்ள கொண்டு வருது. 1. 2வது, தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? நம்மை சோதனைக்கு
உட்பட பண்ணாமல் பாதுகாக்கிறது. மூன்றாவது தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணுது? பிசாசை வீழ்த்துகிறவர்களாக மாற்றுது. பர்சனல் பிரேயர், இந்த வார்த்தையோட முடிக்கிறேன். தனிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். செய்தி தான் முடிஞ்சிருக்குது, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ந்து பர்சனலாக ப்ரேயர் பண்ணுங்க. மிகப்பெரிய பலாபலன்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறணுமா, உங்கள் சூழ்நிலை மாறணுமா, உங்கள் வியாதி மாறணுமா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா, குடும்பம் நல்வாழ்வு அடைய வேண்டுமா, எல்லாமே அதுக்குள்ளதான் அடைகிறது. சில பலவீனங்கள் மாறணுமா, சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கூட இருக்கிற ஆள்கள் மாறணுமா, நான் சொல்கிறேன், நீங்கள் மாறிட்டீங்கன்னா எல்லாமே மாறிவிடும். ஆமென். வருமான பெருக்கம் உண்டாகிவிடும், குறைவுகள் மாறிவிடும், எல்லாம் நிறைவாகிவிடும். எப்போ நான் சொல்றேன், பர்சனலா நீங்கள் தேவனோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாம் மாற ஆரம்பிக்கும். சில பெற்றோர் மாறாம இருக்காங்களா? நான் சொல்றேன், நீங்க பர்சனலா ப்ரேயர் பண்ண அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகள் மாறாம இருக்காங்களா? நான் சொல்றேன், நீங்க பர்சனலா ப்ரேயர் பண்றத பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிப்பாங்க. எல்லா மாற்றங்களும் இதுல அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம். சொல்லிக்கிட்டே போலாம். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை கௌரவம் உள்ளவர்களாக மாற்றிவிடும். பெரிய உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களாக மாற்றிவிடும். பெரிய கனவுகளுக்காக, பெரிய நோக்கங்களுக்காக உங்களை வாழ்கிறவர்களாக அது மாற்றிவிடும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். செய்தியினுடைய முடிவு ஒரு தீர்மானமாக இருக்கட்டும். ஒரு தீர்மானத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்க ஆரம்பிங்கள். ஜெப வாழ்க்கை துவங்கட்டும். ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு கனெக்ட் பண்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு ஏறெடுக்கிறார்கள், தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார்கள், தேவனோடு பழக ஆரம்பிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு பழக ஆரம்பியுங்கள். தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பியுங்கள். உங்களுடைய நட்பு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு, உங்களுடைய சகவாசம் தேவனோடு இருப்பதாக வேதம் சொல்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களை இயக்க ஆரம்பிப்பார், உங்களோடு பேச ஆரம்பிப்பார், உங்களோடு நடக்க ஆரம்பிப்பார், உங்களை ஒரு காரியத்தை செய்கிறவர்கள ஆரம்பிப்பார். ஒரு புதிய எண்ணங்களை தருவார், புதிய திட்டங்கள், புதிய நோக்கங்கள், புதிய ஐடியாஸ், புதிய நபர்கள், புதிய வாய்ப்பு, புதிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனல் பிரேயர்ல துவங்க ஆரம்பிக்கும். எல்லாம் கண்ணில் முடியும். பிள்ளைலாம் கண்ணில் முடிச்சோம், வெடிக்க பார்க்காதீங்க, கண்ணில் முடிச்சோம். கைகளை உயர்த்தி எல்லாம் கைகளை உயர்த்தி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதோ ஏனோ தானோன்றீங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யாம போயிடும். மருந்து கொடுத்து வேலை செய்யாம போயிடும். டோஸ் அதிகமா இருக்கும் போது நீங்க கோஆபரேட் பண்ணணும், சரியா கோஆபரேட் பண்ணணும். அப்பதான் உயிர் வரும். நிறைய படைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நிறைய பேருக்குள்ள உயிர் வர மாட்டேங்குது. பழைக்கிறது ஈஸி, சாப்பாடு சாப்பிட்டா பழைச்சிடலாம். ஆனா அந்த வார்த்தை தான் உயிர் அப்படி எழுப்பும், மேல எழும்ப வேண்டும். சொல்லுங்க, மேல எழும்ப வேண்டும். வாழ்க்கை மேல எழும்ப வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய பிரசனத்தோடு கனெக்ட் பண்ண போறேன், உம்மோடு கனெக்ட் பண்ண போறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றார் உம்மோடு கனெக்ஷன் இருக்கணும். எங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிளான வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய பாதிப்பை, இம்பாக்டை கிரியேட் பண்ற வாழ்க்கையாக இருக்கும். பாக்குறீங்களா? Thank you, Father God. Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை 2 நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். பிளஸிங் முன்னால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம், எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கைகளை உயர்த்தி. இங்கேருந்து போகும்போது இந்த நாளில் ஒரு டெடிகேஷனோட போகும். ஒரு அற்புதமான டெடிகேஷன், ஒரு அற்புதமான அர்ப்பணிப்போட போங்க. நான் சொன்ன உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். எல்லாரும் கண்களை முடிதான் ஜெபிப்போம். சீக்காபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபா. ஓ பிரைஸ் தி ஃபாதர், பிரைஸ் தி ஃபாதர், பிரைஸ் தி ஃபாதர்.
ஓரி பல பரபா ஷகா பல பரபல பரபா. எல்லாரும் கண்ண முடி ஜெபம் பண்ணு. எல்லாரும் கண்ண முடி ஜெபம் பண்ணு. ஓரி கபல பரபல பரபா துரமா சந்தரதி தரபா கபல பரபல பரபா. ஓரி கபல பரபல பரபா. இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பர்சனல் பிரேயரோட இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி தனிப்பட்ட ஜெபத்தில் நாங்கள் பண்ண நீர் உதவி செய்ததற்காக ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாற்றுவதற்காக இந்த வார்த்தைகள் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மாற ஆண்டவரே. இனி தனிப்பட்ட விபத்தில் நாங்கள் ஈடுபட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே இனி இவர்களே ஆண்டவரே அவர் தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக ஒரு பதிலை தீர்வை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற நாட்களில் ஆண்டவரே அதற்கு இவர்கள் சாட்சியாக வந்து நிற்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தரும் சொல்ற சாட்சிகளுக்காக வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. தேவன் உதவி செய்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி எங்க பிரச்சனையை நாங்களே ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட மூல ஜெபமாக ஆண்டவரே நாங்கள் தீர்க்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் விடை பெற போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த எங்கள் தனிப்பட்ட மூல ஜெபம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அந்த ஜெபத்தில் ஈடுபடாத எல்லாரும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜெபத்தில் எல்லாரும் ஈடுபடட்டும். அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்த தேவைக்காக வந்திருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே தனிப்பட்ட இந்த ஜெபத்தில் சாட்சிகளாக வந்து நிற்கட்டும் ஆண்டவரே. அநேக சாட்சிகள் ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே சபைகள் சேர்த்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்காக சேர்த்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தனிப்பட்ட உள்ள ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. இன்னும்